வணக்கம் சகோதர சகோதரிகளே. இன்னைக்கு நான் எங்க இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய துப்பாஸ்பட்டி அப்படின்னு ஒரு கிராமம். இது நீங்கள் மதுரையிலேருந்து தூத்துக்குடி நோக்கி வரும்பொழுது மேலே அரசரடி விளக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல இருந்து மிக அருகில் தான் இருக்குது இந்த கிராமம். இந்த கிராமத்தில் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. தூத்துக்குடி பனிமய மாதா பேராலயம் எல்லாருக்குமே தெரியும். அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய அற்புத அன்னையின் சொரூபம் ஒவ்வொரு தங்கத்தேர் நிகழ்வின் போது மட்டும்தான் ஆலயத்தை விட்டு வெளியே கொண்டு வருவாங்க. தங்கத்தேரில் பவனி வருவாங்க மாதா. ஆனால் இந்த ஊரில் பனிமய மாதா ஆலயத்தினுடைய அந்த சுரூபம் இருந்திருக்கு அப்படி சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? எதுக்காக இங்கே வரப்பட்டது தெரியுமா? 1650களில் டச்சுக்காரங்க தூத்துக்குடி நகரை போர்த்துகீசியரிடமிருந்து கைப்பற்றியிருக்கிறாங்க. அப்போ அங்கே இருந்த கிறிஸ்தவ ஆலயங்கள், அதாவது முக்கியமாக கத்தோலிக்க கிறிஸ்தவ ஆலயங்களை இடிச்சிருக்கிறாங்க. அப்போ அங்கே இருந்த பனிமய மாதா ஆலய சொரூபத்தை அங்கே இருந்த கிறிஸ்தவ மக்கள்லாம் டச்சுக்காரங்கள்டிருந்து பாதுகாக்கிறதுக்காக கொர்க்கை, சிமந்தாங்குளம் போன்ற பகுதிகளெல்லாம் ஒவ்வொரு ஆலயத்திலும் கொண்டு போய் ஒளிச்சு வச்சு பாதுகாத்துட்டு இருந்தாங்க, டச்சுக்காரங்களுக்கு பயந்து. அப்படி தான் இந்த ஊரில் இருந்த புனித ஞான பிரகாசியர் ஆலயத்திலையும் பனிமய மாதா ஆலய சுரூபத்தை வச்சு பாதுகாத்துருக்காங்க. டச்சுக்காரங்களுக்கு பயந்து ஒவ்வொரு இடமா மாதாவுடைய சுரூபத்தை அப்போ இருந்த கிறிஸ்தவ மக்கள் கொண்டுட்டு அலைஞ்சிட்டு இருந்திருக்கிறாங்க. இந்த ஆலயத்துக்கும் பனிமய மாதா வருகை தந்திருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இந்த பகுதி மக்கள் சொல்கிறாங்க. இந்த ஆலயத்துக்குள்ளே போகும்போதே எனக்கு அப்படி மெய் சிலிர்த்துது அப்படி தான் சொல்லுவேன். என்ன மாதிரியான ஒரு ஆலயம், பழமை வாய்ந்த ஒரு ஆலயமாக இருக்குது வெளிப்புற தோற்றத்தை பார்க்கும்போதே. வாங்க இப்போ உள்ளே போய் பார்க்கலாம். பாருங்கள், இந்த கல்வெட்டுலாம் வச்சுருக்கிறாங்க. துப்பாஸ்பட்டியின் பாதுகாவலர் புனித ஞான பிரகாசியர் ஆலயத்தின் 450வது ஆண்டு நிறைவு விழா ஒட்டி இந்த கல்வெட்டு வச்சுருக்கிறாங்க. தன்னுடைய வாழ்நாளில், அதாவது 1568 1591 வருடம் ஒருமுறை கூட சாவான பாவம் அறியாதவர் என்று புனித ராபர்ட் பெல்லா மினால் புகழப்பெற்றவர் தான் இந்த ஊரினுடைய பாதுகாவலர் புனித ஞான பிரகாசியார். தனது 9வது வயதிலேயே 1577 மனத்துறவு புண்ணியத்தை புனித மரியன்னியின் பேராலயத்தில் இறைவனுக்கு அர்ப்பணித்தவர் நம் புனிதர். தனது இறப்பை புனித கப்ரியேல் வானதூதரால் முன்னறிவிக்கப்பட்டவரும் திருமந்திர நகரின் சந்தோஷமும் ஏக அடைக்கல தாயுமான பரிசுத்த பனிமய அன்னையின் சொரூபத்தை பாதுகாத்தவருமான துப்பாஸ்பட்டி புனித ஞான பிரகாசியரின் ஆலய 450வது ஆண்டு நிறைவு விழா நினைவாக இதை வச்சுருந்துருக்கிறாங்க. பார்த்தீங்களா, இங்கே கல்வெட்டிலே குறிப்பிட்டிருக்காங்க பாருங்கள், பரிசுத்த பனிமய அன்னையின் சுரூபத்தை பாதுகாத்தவர் அப்படின்னு சொல்லி இந்த ஆலயத்தில் தான் வச்சுருக்கிறாங்க. இந்த ஆலயம் பாருங்கள், ரொம்ப சாதாரணமாக தான் இருக்குது. இந்த கிராமத்தில் எப்படி இருக்குமோ அப்படி இருக்குது. இன்னும் யாரும் இதை இன்னும் டெவலப் பண்ணலை. அப்போது அந்த ஊரில் ஒரு பெரியவர் இருந்தார். அவர் தான் நமக்கு இந்த ஆலயத்தை சுற்றி காட்டினார். நான் உள்ளே போனவுடனே மாதாவுடைய சுரூபம் வைத்திருந்த இடம் எது அப்படின்னு தான் தேடினேன். ஏன்னா இங்கே அந்தோனியார் இருக்கார் பார்த்தீங்கன்னா நடுவில். அப்போ இந்த இடத்துல தான் மாதாவை வச்சுருந்துருப்பாங்களோ அப்படின்னு நான் யோசிக்கும்போது அவர் சொன்னார், பனிமய தாயை வைத்திருந்த இடம் பின்புறம், வாங்க அப்படின்னு சொல்லி அந்த கோயிலில் பாருங்கள், இந்த பீடத்துக்கு பின்னாடியே என்னை அழைச்சிட்டு போனார். அப்படியே வச்சுட்டாங்கண்ணா அந்த இடத்த. இங்கே தான் ஒழிச்சிட்டு இருந்தாங்க. அங்கே ஒரு நீல நிற விளக்கு எரியப்பட்டு வந்தது. பார்த்தீங்களா? இப்போ இந்த கோவில் சார்பாக இதை வச்சுருக்கிறாங்க. இந்த இடத்துல தான் இப்போ தூத்துக்குடி பனிமய மாதா ஆலயத்தில் இருக்கக்கூடிய அந்த சொரூபம், பழமை வாய்ந்த அந்த சொரூபம், பல போர்களுக்கு மத்தியில், பல எதிர்ப்புகளுக்கு மத்தியில், பல சண்டை சச்சரவுகளுக்கு மத்தியில் வைக்கப்பட்ட அந்த மாதாவுடைய சொரூபம் இந்த இடத்துல வச்சுருந்துருக்கிறாங்க. பார்த்தீங்களா? இந்த இடத்த பார்க்கும்போது அப்படி இருக்கு. நீங்கள்லாம் பாருங்கள் இந்த இடத்த. இங்கே மாதா குடியிருந்திருக்கிறாங்க சுரூபம் வாயிலாக. பாருங்கள், இந்த ஆலயத்தில் நிறைய வேலைகள்லாம் இருக்குது. அதெல்லாம் அந்த ஊர்க்காரங்க
அதுக்கப்புறம் தூத்துக்குடியை சேர்ந்த பிரமுகர்கள்லாம் சிறப்பாக பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஒவ்வொரு வருடமும் திருவிழாக்கள் எடுக்கிறாங்க, சப்பர பவனி நடக்குது. இந்த ஊரில் இன்னொரு விஷயம் என்ன பார்த்திங்கன்னா, நிறைய மாற்று சமூக மக்கள் இருக்கிறாங்க இந்த ஊரில். அப்போ இந்த ஊரில் வந்து பார்த்திங்கன்னா கல்யாணமாகக்கூடிய தம்பதியினர் அவங்க எந்த மதத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் இந்த ஆலயத்திற்கு வந்து அன்னையை வழிபட்டு அதுக்கப்புறம் தான் தங்களுடைய வாழ்க்கை பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருக்குமான ஒரு பொதுவான ஒரு தாயாக பனிமய மாதா இந்த ஆலயத்தில் குடிகொண்டு அனைவரையும் ஆசீர்வதித்து கொண்டிருக்கின்றார் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆலயத்தை பற்றி அந்த ஆலயத்தைச் சேர்ந்த பெரியவர் ஒருவர் நம்மோடு பகிர்ந்து கொண்டவை. என் பேர் சேசையா. தூத்துக்குடியிலேருந்து பனிய மாதா கோயிலை சிறுவத்தை கொண்டு இங்கே வந்து வச்சு கொண்டு போனோம். இப்போ மாதா கோயில் இருக்கிற அந்த சிறுவமா? ஆமாம், அந்த சிறுவம். அந்த சிறுவம் இங்கே வந்திருக்கு. சரி, எதுக்காக அந்த மாதா சிறுவம் இங்கே வந்தது? இது டச்சுக்காரங்க அந்த நேரத்தில் வந்து இது பண்ணியிருக்காங்க, சண்டை சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க, ஒழிச்சு வச்சுருக்காங்க. அப்போ அந்த பிரச்சனையில் வரைக்கும் ஒழிச்சு வச்சு இங்கே கொண்டு வச்சுட்டு அதெல்லாம் போன பிறகு இந்த சிறுவத்தை அங்கே கொண்டு போயிருக்காங்க. அது வரைக்கும் மாதா இங்கே தான் இருந்தாங்களா? அங்கே தான் இருந்திருக்காங்க. இங்கே இருந்து எவ்வளோ நாள் இருந்திருப்பாங்க தெரியுமா? இது நம்ம வயசு 60 ஆகிட்டு எவ்வளோ நாள் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனால் இங்கே தான் இருந்திருக்காங்க. இங்கே தான் இருந்திருக்காங்க. அந்த பின்னாடி பீடத்துக்கு பின்னாடி ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துல அந்த இடத்துல தான் மாதா கொண்டு வச்சிருக்காங்க, பனிய மாதா. இந்த கோயிலுக்கு மக்கள்லாம் வராங்களா? இப்போ மக்கள் வந்து எப்பவுமே வந்துக்கிட்டு இருக்காங்க, பிரபலமாக இருக்குது. இந்த வரலாறு காமிக்காமல் ஒரு நாளைக்கு இருந்தோம். இப்போ நீங்கள் வந்து சொன்னதுனால நாங்கள் இதை சொல்ல வேண்டியிருக்கு மேட்ரு. அதனால் நீங்கள் இதை எடுத்து. பூசை எப்போ வைப்பாங்க? பூசை மாதம் ஒரு டிப்பு. மாதம் எந்த கிழமை? மாதம் ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் வைக்கிறாங்களா? அப்போ ஜூன் மாதம் திருவிழா வரும். திருவிழா சிறப்பாக எடுப்பாங்களா? சிறப்பாக எடுப்பாங்க, சப்பரம் தூக்குவாங்க. நல்ல கிராமத்து மக்கள் நல்லா ஒத்துழைப்பாங்க. இங்கே வந்து 9 சமுதாயங்கள் இருக்குது. அந்த 9 சமுதாயம் நல்லா கும்பிட்டு அதுக்கு நேச்சர் கடங்கள் எடுத்து மெழுகுதி வச்சு மாதாவுக்கு முன்னால் கொண்டு வருவாங்க. கொண்டு வந்து நல்ல நேச்சர் நல்ல பக்தியோடு இருப்பாங்க இந்த கிராம மக்கள். முதல்ல இது என்ன கோயிலாக இருந்துச்சு? அந்தனியர் கோயிலாக இருந்துச்சா? இது முதல்ல ஞானப்பிரகாசியார்னு இருந்துச்சு. ஞானப்பிரகாசியர் கோயிலாக இருந்துச்சு. அப்புறம் மாதாவுக்கு வந்து ஒழிச்சு வச்சிருக்காங்க. எங்களுக்கு தெரிஞ்சது ஞானப்பிரகாசியர் இப்போ வந்துச்சு. முதல்ல மாதா கோயில்னு வச்சிருக்காங்க. நாங்கள் சின்ன பிள்ளை ஆனோடனே இது ஞானப்பிரகாசியர் கோயில்னு உடனே நாங்கள் ஞானப்பிரகாசியர் ஆலயத்தினோட பேர் ஞானப்பிரகாசியர். ஞானப்பிரகாசியர். அப்புறம் அங்கே தூத்துக்குள்ள கிழக்குல இருந்து வராங்களா? கிழக்கு திரேஸ்வரம் மாதா கோயில் பக்கத்தில் உள்ள மக்கள் வராங்களா? வந்து ரொம்ப முக்கியத்துவம் நல்லா கொடுப்பாங்க. பைசாவும் நல்லா இது பண்ணுவாங்க. இந்த டைலஸ்லாம் போட்டு இந்த கோயிலை அவங்களோட தான் எல்லாம் இது பண்ணாங்க. நாங்கள் மேட்டாசன் போய் சொன்னோம், இந்த கோயில் இப்படி இருக்கு, இடிச்சு கட்டலாமான்னு கேட்டோம். இல்லை வேண்டாம், பழமா அந்த கோயில் இடிச்சு கட்டக்கூடாது, இது அப்படி புதுப்பிக்கணும் அப்படின்ட்டு. பழமை மாறிடக்கூடாது மாறிருக்காக அந்த ஆண்டோர் சாமி வந்து இது பண்ணாங்க. அந்த கல்வெட்டு இந்த பக்கமாக இருக்கு. இந்த ஊருக்கு நீங்கள் வரணும்னு நினச்சிங்கன்னா மதுரையிலேருந்து வர்றவங்க, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த மேலே அரசரடி விளக்கு அதிலிருந்து நீங்கள் இடதுபுறம் திரும்பி அப்படி நேராக வந்தீங்கன்னா அந்த பகுதியில் யார்கிட்ட கேட்டாலும் சொல்லிடுவாங்க, துப்பாஸ்பட்டி கிராமம் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா சொல்லிடுவாங்க. அங்கே வந்தீங்கன்னா இந்த ஆலயத்தை நீங்கள் பார்க்கலாம். இந்த ஆலய திருவிழாவின் போது அநேக மக்கள் இந்த வழிபாட்டுகளில் கலந்துக்கிறாங்க. இங்கே பாருங்கள், பனிமய அன்னையை அந்த காலத்தில் ஒவ்வொரு ஊராக கொண்டு போய் ஒழிச்சு வச்சுருந்துருக்குறாங்க, டச்சுக்காரங்கள்ட்டிருந்து பாதுகாப்பதற்காக. எப்படி இருந்திருக்கணும் அந்த டைமில்? எந்த ஒரு வாகன வசதியும் கிடையாது, எந்த ஒரு டெக்னாலஜியும் கிடையாது, எதுவுமே இல்லாத காலகட்டத்தில் பனிமய மாதாவுடைய அந்த சொரூபத்தை ஒவ்வொரு ஊராக கொண்டு போயிருக்கிறாங்க பாதுகாப்பதற்காக. பாருங்கள், எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு இடம் இது. இந்த இடத்துக்கு வந்திருக்கிறாங்க மாதா. நண்பர்களே, இந்த இடத்தை நீங்கள் பார்வையிடுவதற்கு திருநெல்வேலியிலேருந்து வர்றவங்க அந்த மதுரை ரோடை தான் பிடிக்கணும், டோல்கேட்டு. திருநெல்வேலியிலேருந்து தாண்டி வந்ததுக்கப்புறம் மதுரைக்கு போகக்கூடிய அந்த சாலையில் முதல் டோல்கேட்டு. அதை தாண்டினோடனே வலதுபுறம் திரும்பும் மேலே அரசரடி, அந்த வழியாக நீங்கள் வரலாம். இந்த ஊர்லேயும் பாருங்கள், இங்கே ஒரு குருசடி பார்த்தேன். இங்கே பாருங்கள், சந்தியாகப்பருக்கு ஒரு குருசடி வச்சுருக்காங்க. நல்ல அருமையான ஊர், அமைதியான ஊர், மக்கள் அனைவரும் ஒற்றுமையாக வாழக்கூடிய ஒரு ஊர். இந்த ஊரில் பனிமய மாதாவுடைய திருப்பாதம் பட்டிருக்கின்றது. நண்பர்களே, அனைவரும் வந்து இந்த ஊரை பாருங்கள், மாதாவின் அருளை பெறுங்கள். நண்பர்களே, நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து நாங்கள் போடுகிற ஒவ்வொரு வீடியோவையும் நீங்கள் பார்த்து கண்டுகளிக்கலாம். மீண்டும் மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்புக்கு சொந்தமான உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ஆர். ஜூடு. வணக்கம் அன்புள்ளங்களே.